வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எஸ்எஸ்சி. சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை பற்றி பேச சொல்லி நிறைய மாணவர்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதை இந்த வீடியோவில் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேர் ஐடியா இருக்கும். பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்ன சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? என்ன சமூக பங்கு சந்தையா? சரி, சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு புது கான்செப்ட். 2019-20 பட்ஜெட்டில் முதல் முறையாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. இப்போது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை ரன் பண்ணுறதுக்கான அந்த பர்மிஷனை வாங்கியிருக்காங்க. சரி, இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எப்படி வேலை செய்யும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த பங்கு சந்தை இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குகளில் வர்த்தகம் நடக்கும். இந்த பங்கு அப்படின்னு சொல்கிறத ஷேர்னு சொல்லுவாங்க, ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஷேருக்கும் ஸ்டாக்கும் ஆக்சுவலாக வித்தியாசம் இருக்குது. ஒரு நிறுவனம் அவங்க தேவைக்கு ஏற்ப மக்கள் கிட்டேருந்து அவங்க நிதியை வாங்கலாம். அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நடத்துறதுக்கும். இப்போ மக்கள் கிட்டேருந்து அவங்க நிதியை வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நிறுவனத்தினுடைய ஓனர்ஷிப் இருக்குல்ல அதை பிரித்து மக்களுக்கும் கொடுத்துருவாங்க. இந்த கான்செப்ட் தான் ஷேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் அதனுடைய வேல்யூ 1000 கோடி ரூபாய் இருக்குன்னு வைக்கலாம். அதில் 300 கோடி ரூபாய் மக்கள்கிட்டருந்து நிதியாக வாங்குறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 300 கோடி ரூபாய் வேல்யூவுக்கு ஷேர்ஸை மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்குகள் இருக்கு இல்லையா, இது சந்தைக்கு வரும். அதுதான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த பங்குகளை ட்ரேட் பண்ணுவாங்க, வாங்குவாங்க, விற்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அதை விற்கலாம். அதை நீங்கள் ஹோல்டு பண்ணியும் வைக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் அதை விற்றுடலாம். ஒருவேளை அந்த பங்குகளுடைய மதிப்பு ஃப்யூச்சரில் அதிகமாகுதுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது எனக்கு வேண்டாம், நான் அதை செல் பண்ணிவிட்டு லாபத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஸோ இதுதான் பேசிக்காக த ஸ்டாக் மார்க்கெட். இப்போ சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பகுதியாக தான் இருக்கும். இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி இந்தியாவில் ஒரு முக்கியமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இவங்க இந்த எஸ்எஸ்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த பெர்மிஷனை வாங்கியிருக்காங்க. அப்போது இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்போ எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்எஸ்சிக்குள்ளேயே ஒரு பகுதியாக இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எந்த மாதிரியான பங்குகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் என்ஜிஓஸ் இவங்களுடைய பங்குகள் தான் மெயினாக வரும். இந்த என்ஜிஓஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு சாராத நிறுவனங்கள். இந்த என்ஜிஓஸ்குள்ளேயே என்பிஓ அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. என்பிஓ அப்படின்றது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். என்பிஓவுமே ஒரு என்ஜிஓ தான். இந்த என்பிஓவில் பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து அவங்க ஒரு சமூக செயற்பாட்டிற்காக அவங்க வேலை செய்வாங்க. அந்த மக்கள் எதையும் ரிட்டர்னாக எதிர்பார்க்க மாட்டாங்க, அதாவது ப்ராஃபிட்டாக எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்பிஓஸை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 கீழே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுதான் என்பிஓ அப்படின்ற கான்செப்ட். இந்த என்ஜிஓஸ்லேயே ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாகவும் இருக்கும், அதாவது ப்ராஃபிட்காக வேலை செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கும். ஆக மொத்தம் என்ஜிஓஸ் என்பிஓவாக இருக்கலாம், இல்லை ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸாகவும் இருக்கலாம். இவங்க இந்த எஸ்எஸ்சி கான்செப்ட் கீழே இவங்க ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். இதில் மக்கள் முதலீடு பண்ணலாம். சரி, இப்போ ஏன் இதை தனி கேட்டகரியாக வைக்கிறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த என்ஜிஓஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான என்ஜிஓஸ் செயல்படுறாங்க. என்ஜிஓஸுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நலனுக்காக வேலை செய்வாங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், விமன் வெல்ஃபேர், சைல்டு வெல்ஃபேர் இதுக்கெல்லாம் வேலை செய்வாங்க. ரைட்ஸ்க்காகவும் அவங்க போராடுவாங்க. மக்களுடைய உரிமை, ஃபார்மர் வெல்ஃபேர், விமன் வெல்ஃபேர், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இதுக்கெல்லாம் அவங்க இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க. இந்த என்ஜிஓஸ் தேவைப்பட்டால்
கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் ஃபண்ட்ஸ் வாங்குவாங்க. பொதுவாக இந்த என்ஜிஓஸ்னால இந்த நாட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த என்ஜிஓ ஈகோசிஸ்டமில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அந்த அளவுக்கு இருக்கிறதுல, அதாவது வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுல. ஒரு சில என்ஜிஓஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு நிறுவனங்கள் கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. இதில் இந்த பணம் பார்த்தீங்கன்னா பிளாக் மணியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில என்ஜிஓஸ் இந்த ஃபாரின் என்டிட்டிஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழேயும் இயங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்திய இறையாண்மைக்கு விளைவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த என்ஜிஓ ஈகோசிஸ்டமில் இருக்குது. அது இல்லாமல் என்ஜிஓஸ் அந்த ஃபண்ட்ஸ் வாங்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டொனேஷன்ஸாக ஜென்ரலாக வரும், கவர்மெண்ட்டும் அவங்கள ஃபண்டு பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ்லாம் உங்களுக்கு போதுமான அளவு ஃபண்ட்ஸ் வர்றது கிடையாது. அப்போ இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நியாயமாக மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய என்ஜிஓஸ்க்கு ஃபண்டு வரணும். ஆனால் அந்த ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஃபண்ட் எப்படி வருது, யார் அதை கொண்டு வரா அப்படின்றதுல வெளிப்படை தன்மை இருக்கணும். இந்த அடிப்படையில் எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்க அந்த கான்செப்ட் தான் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தற்போதைக்கு ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். தற்போதைக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஃபார் ப்ராஃபிட் என்டர்பிரைசஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஏன் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மக்களினுடைய நலனுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் நம்ம அந்த பணம் கொடுத்தா அது சரியாக போய் சேருமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் சந்தேகம் இனிமே இருக்காது. நீங்கள் தரக்கூடிய பணம் சரியான ஒரு இடத்துக்கு தான் போகுது அப்படின்னு நீங்கள் அஷோர்டாக இருக்கலாம். அதே நேரத்தில் இதில் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. 80G கீழே எக்ஸப்ஷன்ஸ் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக நம்ம வாங்கலாம். அது இல்லாமல் பெரிய நிறுவனங்கள் இருக்காங்கள்ல, அவங்க இந்த கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாகவும் அவங்க செய்யலாம். அப்போது பணம் சரியான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வருது, இது மக்களுக்கு கரெக்டாக போய் சேருது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த SSCஸை இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் செயல்படக்கூடிய அந்த நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆத்தென்டிக்காக இருக்கணும். ஒரு 16 செக்டர்ஸில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர், எஜுகேஷன், எராடிகேட்டிங் பாவர்ட்டி, ஒர்க்கிங் ஃபார் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரி ஏரியாஸில் ஒர்க் பண்ணக்கூடிய என்ஜிஓஸாக அவங்க இருக்கணும். பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன்ஸ், அது இல்லாமல் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இதில் உள்ளே வரக்கூடாது. அவங்க இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்கக்கூடாது. இந்த மாதிரி சேஃப்கார்ட்ஸும் இதில் வச்சுருக்காங்க. இந்த SSC கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் ஏற்கனவே இருக்குது. UK, கனடா போன்ற நாடுகளில் இருக்குது. இந்தியாவில் இது வரைக்கும் இல்லை. இந்தியாவில் ஆக்சுவலாக 31 lakh NGOs இருக்கிறதா சொல்லப்படுது அப்ராக்சிமேட்டாக. அப்போது மக்களுக்கு NGOs பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக சர்வ் பண்ணுறது கிடையாது. அது இல்லாமல் இந்த NGO ஈகோசிஸ்டம்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஈகோசிஸ்டமை நாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம். இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இல்லாமலே தற்போதைக்கு ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக சில பேர் மக்கள் நலனுக்காக க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக நிதி வாங்கிட்டு இருக்காங்க. இதை க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இந்த மிலாப் போன்ற ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இதுலேயும் சில சர்ச்சைகள்லாம் இருக்குது. ஒரு சில பேர் இந்த ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்பரன்சி இல்லை, நீங்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுது, சரியாக செலவிடப்படுதா, இதெல்லாம் உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கும்போது இந்த நிறுவனங்கள்லாம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டால் வெரிஃபை பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துருக்கூடிய நிறுவனமாக இருக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக இருக்கலாம், இவங்க சரியான
காசுக்காக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னு அந்த அஷூரன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கான்செப்ட். இந்தியா போன்ற ஒரு முன்னேறி வரக்கூடிய ஒரு நாட்டிற்கு, பல ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிற்கு, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாக தேவைப்படுற ஒரு நாட்டுக்கு இந்த கான்செப்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே நான் சொல்வேன். ஆனால் ஃப்யூச்சரில் இது எந்த அளவுக்கு சக்சீட் ஆக போகுது, இன்வெஸ்டர்ஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா அதிக அளவில், அதே போல் ஒரு சில பேர் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சேலஞ்சஸும் இருக்குது. கவர்மெண்ட் இந்த சோஷியல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இது சக்சீட் ஆகும் அப்படின்றத என்னுடைய ஒரு கருத்து. நன்றி.